காலையில் ரெடி ஆகிட்டு இருக்கப்பறம் உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா வந்தது. சரி அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் இருக்கும். அதாவது ட்ராயிங் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஆக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணிவிட்டு உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காமிப்போம். அவங்க வந்து சில பேர் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க, சில பேர் ஓ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் வரும், நிஜமாவே நல்லா இருக்கா இல்லை நம்ம மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்களான்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் இதை அனுப்புவோம். யாருக்கு அனுப்புவோம்? ஸ்கூல் குரூப்புக்கு, காலேஜ் குரூப்புக்கு, பழைய எக்ஸ் கொலீக்ஸ் குரூப்புக்கு, இப்போ ஆஃபீஸ் கொலீக் குரூப்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அங்கேயும் அனுப்புவோம். பட் இங்கெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? எஸ், இப்படி அமைதியாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. இனிமேல் பார்த்தாக்கா கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சில பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சில பேர் அப்படி எமோஜிலாம் போடுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி உங்களோட ஆர்ட் ஒர்க்கை வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த குரூப்ஸு கரெக்டான தளம் கிடையாது. அதுக்கே நீங்கள் பப்ளிக்காகவே உங்கள் ஒர்க்கை போடுங்க, அதில் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அங்கே போட்டால் மட்டும் சூப்பராக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? கிடையாது. அங்கே போடுங்க, இங்கே போகிறத விட அங்கே உங்களுக்கு லைவாக பெட்டர் கமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் பிஸியாக போயிட்டு இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு வேலைன்னு ஏகப்பட்ட பிஸியான ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்க வச்சுங்க, ஏன்டா உன்னால் ரிப்ளை கூட பண்ண முடியாத கோச்சிப்பாங்க. ஏன்னா நாமெல்லாம் வெட்டியாக இருக்கோம், அவங்களாம் பிஸியாக இருக்காங்க இல்லையா? சரி, இதையும் நான் அவங்க குரூப்பில் போட தான் போகிறேன். அவங்கள சில பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கம்முன்னு தான் இருக்க போகிறாங்க. லெட்ஸ் கண்டினியூ அவர் ஜாலி ரைடு. பை.